கண்ணியத்துக்குரிய அமீர் அவர்களை, இப்போ கல்கத்தா டெல்லிக்கு நம்ம போகிறோம். நம்ம அப்படி போகும்போது சுபு தொழுதுடுறோம். சுபு 2 ரக்காத்து பரல் லொஹரோட அசரியும் சேர்த்து தொழலாமா? அப்போ மகரீபையும் இஷாவும் சேர்த்து தொழலாமா? அது அதுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது சுபு தொழுன்னு வச்சுங்க. அப்போ ஹலாவா தொழலாமா? சுபு மற்றவர்கள் ஹலாவா தொழலாமா? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நல்லது. இப்போ இவங்க கேள்வி கேட்கப்படுறது, இதுக்கு முன்பு ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த ஷாஃபி மத பிரகாரம் அது இப்போ தான் நினைவு வருது. அந்த 2-3 கேள்வியாக கேட்கும் பொழுது ஒரு கேள்வி பரிசா அடுத்த கேள்வி மறந்து, ஒரு கேள்வியாக இருந்தால் அது மட்டும் வந்துடும். இப்போ அவர் சொன்னோடனே அந்த கேள்வி நினைவுக்கு வந்தது தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முன்னால் ஏற்கனவே கேட்ட ஒரு சகோதரருக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த சகோதரர் என்ன கேட்டேன்னு சொன்னால், ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும். ஒரு ஷாஃபி மதத்தை சார்ந்தவர் வர்றாரு, ஒரு ரக்காத்தில் சேர போறாரு. இமாம் ருக்குல இருக்கிறார். இவர் தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போவாரு. இமாம் எந்திரிச்சிருவாரு. இவர் ஓதிட்டு போனா ருக்கு கிடைக்காது. அதனால உடனே போயிட்டாரு. ஆனா அழுந்து ஓதலை. ஏன் அழுந்து ஓதனா நேரம் கிடைக்காது. அதனாலதான் ருக்குல போய் சேர்ந்தாரு. இப்ப அழுந்து ஓதாததுனால அந்த ரக்காத்து இவர் கிடைக்குமா அப்படின்றாரு. கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, இமாம் ஓதிட்டார்ல, இமாம் ஓதினால் மோமும் ஓதுன மாதிரி தான். அதனால இவர் ஓதிக்கிட்டே இல்லாம போய் சேர்ந்தவொன்னு ருக்குக்கு பெற வேண்டியதான், அந்த ரக்காத்து கிடைக்கும். ஆனா இமாம் தலையை உயர்த்ததுக்கு பின்னால இவர் போனார்னு வைங்க ருக்குவுக்கு, அந்த ஒரு ரக்காத்து கிடைக்காது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தக்பீர் கட்டுவாங்களா, இமாம் சமயத்தான் எந்திரிச்சுடுவாரு, அதுக்கு பிறகு ஒரு ருக்கு போயிட்டு வருவாங்க. அது என்னது, ரக்காத்தே கிடைக்காது. தொழுவே கூடாது. ஏன் ரக்காத்து கிடைச்சியும் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா ரக்காத்து அல்ல. இப்ப 4 ரக்காத்து தொழுவாங்க, இவர் தொழு 3ஆத்தான் இருக்கும். ஏன் முதல் ரக்காத்தா ரக்காத்தே இல்லையே, 3 தான் தொழுது இருக்கிறார். தொழுவே கூட போயிருமே. இப்ப லோகர் 4 ரக்காத்து 3 தான் இவர் தொழுது இருக்கிறார். ஏன் ரக்காத்தாக கணக்கிடப்படாததை இவர் கணக்கிட்டு இருக்காரு. இமாம் தலை ஊற்றி பின்னால்தான் இவர் ருக்குக்கே போறாரு. நீங்க தக்பீர் கட்டி தலையை இமாம் உயர்த்துக்கு முன்னாலே நீங்க ருக்கு போய் சேர்ந்துடணும். அப்பதான் அந்த ரக்காத்து கிடைக்கும். சரி, சேர்றதுக்காக தக்பீர் கட்டிட்டீங்க, சமயதான் வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறதுங்க? இப்ப சொன்னா சமயதானம் வந்தாலும் வர்றாரு, இமாமு நிக்கிறாருல, நீங்க அவர் நின்றுக்கிறங்க, அவ்வளவுதான். ருக்குக்கு போவாதீங்க, நின்றுக்கிறங்க. இப்ப தொலைக்கு நீங்க வந்துட்டீங்க, அவர் ரக்காத்தையும் கணக்கிலே கொள்ளாதுங்க. உங்களுக்கு ரக்காத்து கிடையாது அது. ஆனா இமாம் போகும்போது போய்க்கிறங்க, வந்துக்கிறங்க. அதுக்கு பிறகு நீங்க ஓதணும். நீங்க ஆமா, அதைத்தான் சொல்ல வர்றேன். நீங்க மற்ற ரக்காத்துகள்லாம் ஓதுகின்ற நிலையில இருக்கிறீங்க, உங்களால ஓத முடியும். ஏன்னா இமாம் ஓதுகிற நேரத்துல நீங்களும் ஓதுறீங்க, அந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க ஓதித்தான் ஆகணும். இமாம் ஓதிட்டு இருக்கும்போது நீங்க சும்மா ஓதாம இருந்தா தொழக்கூடாது. ஏன்னா ஓதி ஆகணும். இப்ப நபீனர் இந்த கருத்து வேறுபாடு ஏன்னு கேட்டா, அது ஒரு ஹதீஸ் அடிப்படையில தான். லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஃபாத்திஹா சூரா இல்லாவிட்டால் தொழுகையே இல்லை. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிறதா கருத்து வேறுபாடு. தொழுகை இல்லைன்னா தொழுகை அறவே கிடையாது, அதனால ஓதிருங்க. இமாம் ஓதுனா நீங்க ஓதிருங்கிறாங்க ஷாஃபி இமாம். ஆனால் நீங்க ஓத தேவையில்லை. அங்கெல்லாம் தொழுகை ஓதனு, ஆனா இமாம் ஓதிட்டா நீங்க ஓதுற மாதிரி தான், நீங்க சும்மா இருந்தா போதுங்கிறாங்க. ஆக ஹதீஸ் தான் காரணம். இப்ப நீங்க என்ன கேட்டா, மற்ற இடங்கள்ல ஓய்த்தாகணும். ஏன் அவருக்கு நேரம் இருக்குது. நீங்க சொன்ன கட்டம் ஓத அவர் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்பதான் சேர்றாரு, இமாம் ருக்குல இருக்கிறாரு, இவர் ஓதுனா இமாம் வந்துருவாரு, அப்ப ரக்காத்து இப்படி கிடைக்கும். அதனால இந்த நிர்பந்தம்ங்கிறதுனால அறவே ஓதா மட்டும் அப்படி இல்லை. நீங்க சேர்றீங்க, ஆரம்பிச்சிருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மட்டும் ஓதுறீங்க, இமாம் ருக்குக்கு போயிட்டான்னு வச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க முழுமையா ஓதிக்கிட்டு இருந்தா இமாம் ருக்கோட எந்திரிச்சோன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு ஓதுங்க அதோட நீங்க போயிடணும். முழுமையா ஓதி இல்ல அழுந்து ஃபுல்லா ஓதியான்னு சொல்லி இமாம் வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்க, அந்த ரக்காத்து கிடைக்காம போயிடும். அப்ப இது நிர்பந்தம்ங்கிறனாலதான் உங்களுக்கு ஓதுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே உங்களுடைய வேலையை இமாம் சுமந்து கொள்கிறார். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்க வேலையை நீங்க பார்க்கணும், நீ ஓய்த்தான். அடுத்து அவங்க கேட்டாங்க, பயணத்துல நுகரையும் அசரையும் சேர்த்து தொழுவது, மகரிபையும் இஷாம் சேர்த்து, இது ஜம்உன்னு சொல்லுவாங்க. 2 தொழுகையும் இணைத்து தொழுவதற்கு பயணங்கள்ல இது கூடும். அதே நேரத்துல ஹனபி மதபா இருந்தா ஹஜ்ஜில மட்டும் கூடும். இப்ப ஜம்முன்னு ஒண்ணு இருக்குதுங்க, நுகராசையும் சேர்த்து தொழுவது, மகரிபி இஷாவையும் சேர்த்து தொழுவது, அவ்வளவுதான். வேற தொழில் சேர்க்கறது இல்லை. இப்போ ஒரு ஆளு அசரி மகரிபி சேர்த்து தொழுகிறாரு, கூடாது. ஏன் சலாசம் வழி காட்டல. சுபை நுகரையும் ஒரு ஆள் சேர்க்கிறாரு, கூடாது. அப்ப சேர்ப்பதா இருந்தால் நுகர் அசர் 2ஐயும் சேர்த்துக்கிறங்க, மகரிபி இஷா அந்த 2ஐயும் சேர்த்துக்கிறங்க. இந்த சேர்ப்பது ஹஜ்ஜில் மட்டுமே. இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, அரஃபாடு மைதானத்துல நுகரை அசரி சேர்த்துள்ளதுலாம் சில நிபந்தனைகள் அடிப்படையில். அதே போல முஸ்தலிஃபாங்கிற இடத்துக்கு இஷாவுடைய நேரத்தில் மகரிபி இஷா சேர்த்துள்ளதுலாம். இது சேர்த்துவது ஹஜ்ஜில் மட்டும்தான்.
ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல, எல்லா பயனும் திரும்ப செஞ்சு கொள்ளலாங்கிறாங்க. அதனால ஷாஃபி மதத்தை சார்ந்தவராக இருந்தா சகோதரர் கேட்ட மாதிரி லொஹரையும் அசரையும் சேர்த்து சொல்லுவலாம், முன்னாலேயும் சொல்லலாம் பின்னாலும் சொல்லலாம். லொஹர் நேரத்தில் அசரை முன்னாலே சேர்த்து சொல்லுவது இல்லையா, லொஹர் நேரத்தில் சொல்ல முடியல, நீயத்து வச்சுக்கணும், இந்த லொஹரை அசரோட பின்னால் சேர்த்து சொல்லுவேன் அப்படி சொல்லுவலாம். முன்னாடி இப்படி ஷாஃபி மதமா இருந்தா செய்யலாங்க. அடுத்த கேள்வி கேட்டாங்க, சுபு தொழுக முடியலன்னு சொன்னா கலா செய்ய மாட்டாங்க. கலா செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு தொழுகை விடுபட்டா அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று தூங்கிட்டு கலாவாகும், அல்லது மறந்துட்டாலும் கலாவாகும், அல்லது நினைவிருந்து இவருடைய அலட்சியத்தால கவனக்குறைவால தொழாம இருந்துட்டாலும் கலாவாகும். எப்படி கல்லாவானாலும் ஒரு தொழுதாகணும். நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, மன் நசிய ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா, ஒரு தொழுகை மறந்துட்டாரு அல்லது தொழாமல் தூங்கிட்டாரு, ஃபகஃபாரத்துஹா அன் யுஸல்லிஹா இதா தக்கரஹா, அதுக்குண்டா பரிகாரம் என்ன, நினைவு வருகின்ற போது தொழுது விட வேண்டும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இது பல்வேறு முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த தூக்கம் மறதி ரெண்டையும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படின்னா கலா செய்யணும். ஒரு ஆள் நினைவெல்லாம் இருக்குதுங்க, இவர் அசால்ட்டு பொதுபோக்கு தொழுவது இல்லை, அப்படி விடுறாரு, லோகரை விடுறாரு, இவர் கலா செய்யணுமா அப்படின்னா செய்யணும். மார்க்கம் சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க அப்படி விட்டா தேவையில்லை, மறந்துட்டு தூங்கிட்டு விட்டா கலா செய்யணும், வேணும்னா விட்டா கலா செய்வானா, இது அறிவுக்கே பொருந்தாது. ஏன்னா மறந்துட்டா கூட விட்டுலாம், போனா போயிட்டு போகணும், வேணும்னு உனக்கு விடலாமா? ஒரு ஆள் தப்பு பண்ணான், எப்படி யாருன்னு வேணும் செஞ்சியா தெரியாம செஞ்சா, தெரியாம செஞ்சுட்டாங்க, உனக்கு தண்டனை. இன்னொன்னு சொன்னா வேணும் தாங்க செஞ்சேன், உனக்கு தண்டனை இல்லை, போயிட்டு வா அப்படின்னா என்ன இருக்கு? அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒருத்தன் வேணும்னே விடுவானா, அவனுக்கு தேவையில்லையா, மறந்துடுவான், அவன் செஞ்சானுமா, தூங்கிட்டாலும் அவன் செஞ்சானுமா, அறிவுக்கே பொருந்தல. அது ஒரு விஷயம். சரிங்க, தூங்குறது மறதிக்கு ஆதாரம் சொன்னா, நினைவிருந்து விடுபட்டாலும் தொழுதான் வேணும் கலா வாங்குறதுக்கு ஆதாரம் இருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு செஞ்சே காமிக்கிறாங்க. ஹந்தக் யுத்தத்துல குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க, எதிரிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. லொஹர் நேரம் வருது, லொஹரை தொழுவலை, எல்லாம் வேலையில இருக்கிறாங்க. அசர் நேரம் வருது, தொழுவலை. மகரிப் வருது, தொழுவலை. இஷா நேரம் வந்த பிறகுதான் லொஹர் அசர் மகரிப் கல்லாவாக தொழுதுட்டு அப்புறம் இஷாவையும் தொழுகிறாங்க. திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீம்ல இருக்குது அசர் தொழுகை கல்லாவா நிறைவேற்றினார்கள் அப்படின்னு. நினைவிருந்தே தொழில் விட்டாலும் கல்லா செய்ய வேண்டும்ங்கிறத நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபா பெருமக்களும் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? நினைவிருந்து ஒருவர் தொழுகை விட்டால் கல்லா தொழில் தேவையில்லைன்னு ஒரு ஆதாரத்தை தரட்டும். ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஒரு ஆதாரம் கிடையாதுங்க. அதனால தெளிவான ஆதாரம் இருக்க போய் தான். இன்னும் சொல்ல போனா இந்த சட்டம் இருக்குதுங்கிறது இன்னொரு ஆதாரம் சொல்றேன். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல யுத்தம் நடக்குது, துஸ்தர் அப்படிங்கிற அந்த கோட்டையை பிடிப்பதற்காக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுபு நேரத்துல போர் மும்முரமா நடைபெற்று கொண்டு இருந்தது, எங்களால சுபு தொழ முடியல, சூரியன்லாம் உதித்து தான் நாங்கள் சுபுவை நிறைவேற்றினோம், உலகமும் உலகத்தில் இருப்பவரும் கிடைத்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைத்திருக்காது, அந்த தொழிலை கல்லாவா நிறைவேற்றியதான் நாங்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். புகார்ல இருக்குது. அப்ப தொழுது வேணும்னு விட்டாலும் கல்லா செய்யுங்கிற சட்டத்தில் இருக்க போய் தானே சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. அதை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கூட சஹாபா பெருமக்கள் அதை பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை அமல்படுத்துறாங்கல்ல. அதனால கல்லா தொழுகை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற வருது.